அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவுகள் திருக்குறள் பகுதியிலிருந்து கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். அதில் படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு ஏற்ற குறளை தேர்வு செய்க என்று சொல்லக்கூடிய வினா. அதில் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அடுத்தது ஏவவும் செய்கலான் தான் தேரான் உயிர் போவும் அளவும் ஓர் நோய். மூன்றாவது திருக்குறள் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறள் ஈதா சரியான விடை. சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகமே ஏரின் பின்னால் செல்கின்றது என்ற பொருளை படத்திற்குரிய பொருளாகும். அடுத்தது ரெண்டாவது வினா, பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருத்துக. பொருளுக்கேற்ற அதாவது பொறுத்துக மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. பகைவரையும் நட்பாக்கும் கருவி கண்டானாம் தான் கண்டவாறு. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் அறம் நாணத்தக்கது உடைத்து. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். மாற்றாரை மாற்றும் படை என்று சொல்லக்கூடிய இது மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொருத்தமான விடைகளை பாருங்கள். பொருத்தமான விடை முதல் வரிக்கு மாற்றாரை மாற்றும் படை, இரண்டாவதுக்கு கண்டனாம் தான் கண்டவாறு, மூணாவது அறம் நாணத்தக்கது உடைத்து என்று சொல்லக்கூடிய பொருத்தமான விடைகள் இது. அடுத்த வினா 3, 5 சால்புகளில் 2 வானமும் நாணமும் நாணமும் இணக்கமும் இணக்கமும் சுணக்கமும் நெடில் இணக்கமும் பிணக்கமும். விடை நாணமும் இணக்கமும். அடுத்தது 4வது வினா, கோடிட்ட இடங்களுக்கான விடையை கட்டத்துக்குள் கண்டறிந்து வட்டமிடுக. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருளுக்கு அதற்குரிய விடை ஒப்புரவு. 2, உலகத்து அச்சாணி போன்றவர் உழவர். தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும் படை. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை என்று இந்த கட்டத்தில் விடைகள் கொடுத்திருக்கு. அந்த விடைகளுக்கு வட்டமிட்டு பொருத்தமாக இருக்குது. அடுத்தது 5வது வினா, அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்திடர். இக்குறளின் கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பக்க கதை ஒன்றை எழுதுக. அது என்ன குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை என்பது இதன் பொருள். இப்போ நேர்மையாக வாழ்ந்தவர்களுடைய கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை அடுத்த பதிவில் பார்த்து நேர்மை தந்த பரிசு என்று கதைக்கு தலைப்பு. அதில் 2 வரிகள் மட்டும். வானம் சிரித்தது கருமேகம் வருகை கண்டு தும்பி பறந்தது. மண் வாசனை மூக்கை தொலைத்தது மூக்கையின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை கோடு போட்டது. ராமாயி தன் கணவன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நேர்மை தந்த பரிசு கதையினுடைய தலைப்பு.